முடித்துக்கொண்டு நாங்கள் அங்கிருந்து சிரியாவுக்கு வந்தோம். சிரியால வந்தப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு அரபு உலகத்துக்குள்ள முதல் முறையா நுழையிறோம். ஏறக்குறைய அரபு நாடாக அரபு நாட்டுக்குள் நுழையிறோம் துருக்கியிலிருந்து. அங்க ஏறக்குறைய அந்த மாகாணத்தினுடைய கவர்னரே வந்து எங்களை எல்லையில் வரவேற்று, மிகப்பெரிய வரவேற்பை எல்லையில் அளித்து, அங்கிருந்து ஹோம்ஸ் நகரத்தின் வழியாக ஒரு 3, 4 மணி நேர பயணமாக டமாஸ்கஸ் தலைநகரம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த டமாஸ்கஸ்க்கு வந்தோம். அயூபியினுடைய நினைவிடமெல்லாம் இருக்கக்கூடிய இடம். அங்கே வந்து ஏறக்குறைய அரசாங்கம் முழுக்க முழுக்க நேரடியாக அரசாங்கமே எங்களை வரவேற்று அங்கே ஒரு மிகப்பெரிய பாதுகாக்கப்பட்ட விடுதியில் எங்களை தங்க வைத்து முழுக்க முழுக்க அங்கே எல்லா அரசியல் சக்திகள் ஹமாஸ் வந்து அதோடைய தலைமையே ஏறக்குறைய டமாஸ்கஸில் தான் இருக்குது. அதோடைய தலைவர் காலித் மிஷால் டமாஸ்கஸில் தான் இருக்கார். அவர் பாத் பார்ட்டி அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் வெவ்வேறு அரசியல் குழுக்கள் எல்லாரையும் எங்கள் இடத்துக்கே வந்து எங்களை அவங்க 4-5 நாள் அங்கே தங்கியிருந்தோம். ஒவ்வொரு நாளும் அவங்க நேரடியாக எங்கள் இடத்துக்கு வந்து எங்கள் இடத்துலையே எங்களுக்கு வந்து ஒரு விருந்து, மதிய உணவோடு அந்த கூட்டம் நடக்கும். 2.5 மணி நேரம் உணவு சாப்பிட்டுக்கிட்டே அந்த அரசியல் தலைவர்களுடைய உரைகள், எங்கள் உரை, இப்படி எல்லா அரசியல் சக்திகளும் அங்கே வந்து எங்களை சந்தித்தாங்க. ஒரு மிக நல்ல விவாதம் அங்கே எழுந்தது. இந்த பிரச்சனையினுடைய முக்கியத்துவம் இது பற்றியெல்லாம் அங்கே ரொம்ப நல்ல உரையாடல்கள் நடந்தது. பல முக்கிய தலைவர்கள் வந்து எங்களோட அங்கே ஒரு 4-5 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் செலவிட்டாங்க. சிரியாவில் என்னென்னா, சிரியா இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்க நாடுனால அவங்க மொசாதுடைய ஊடுருவல் அதிகமாக இருக்கனால அது எங்களால் சுதந்திரமாக வெளியெல்லாம் போக முடியல. ஏன்னா எங்களுக்கு கடும் பாதுகாப்பு வளையங்கள் போட்டு அதுக்குள்ளே எந்த அசம்பாவிதங்களும் நடந்துடக்கூடாது, நீங்கள் எல்லாம் இன்டர்நேஷ்னல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்வதேச விருந்தினர்களினுடைய அந்தஸ்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அங்கே இருந்து நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை நகரமான லத்தாக்கியா நோக்கி பயணித்தோம். ஒரு 4-5 மணி நேர பயணமாக. இந்த லத்தாக்கியா தான் முக்கியமான இடம் எங்கள் பயணத்தில். என்னன்னா, இது ஒரு துறைமுக நகரம். அந்த துறைமுக நகரத்தில் தான் எங்களுடைய ஒட்டுமொத்த நிவாரணப் பொருட்கள், இதுவரையிலும் நாங்கள் திரட்டிய 50 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு நிவாரணப் பொருட்கள் எல்லாம் லத்தாக்கியா தான் வந்து அங்கே தான் இருந்தது. கப்பல் இல்லை வாகனம், கண்டெய்னர் எல்லாத்துலேயும் வந்து. அப்போ அதையெல்லாம் அங்கிருந்து ஒன்று திரட்டி அதை கப்பலில் நாங்கள் ஈஜிப்டோடைய துறைமுகமான அல் அரீஷுக்கு கொண்டு போகிறது தான் திட்டம். அப்போ அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷனாக 2-3 மாகாண கவர்னர்கள் வந்து இந்த பொருட்களை எல்லாம் ஏற்றி கப்பலில் வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய விழாவாக ஆரம்பித்து வச்சோம். 1.5 நாள் ஆச்சு அதை ஏற்றி முடிக்கவே. அதை ஏற்றின பிறகு ஒட்டுமொத்த குழுவும் அந்த கப்பலில் பயணிப்பதாகத்தான் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் பல நெருக்கடிகள் காரணமாக ஈஜிப்ட் அரசும் எங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. நீங்கள் அவ்வளோ பேரும் இதோட போக முடியாது, எல்லாம் பெரும் போராட்டங்கள் நடத்தணும் ஈஜிப்ட் எம்பசி முன்னாலாம். ஆனால் அவங்க ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அளித்தாங்க. அப்போ எங்கள்லேருந்து இந்த தேசங்களினுடைய பிரதிநிதித்துவப்படி ஒரு 10 பேரை மட்டும் நாங்கள் தேர்ந்தெடுத்து 10 பேரையும் அங்கேருந்து நாங்கள் அவங்க கப்பலில் கிளம்ப நாங்கள் அந்த துறைமுக நகரத்தில் வழி அனுப்பி வைத்தோம். ரொம்ப ஒரு கண்ணீர் மிகுந்த பிரியா விடை அது. ஏன்னா இதற்கு முன்பு போன கப்பல்களுக்கு எல்லாம் என்ன கதி நேர்ந்திருக்கு அப்படின்றது எல்லாருடைய தாக்குதலுக்கு ஆளாகலாம். அப்புறம் வந்து நாங்கள் அந்த பொருட்களை ஏற்றும் பொழுதே அங்கே நாளிதழ்களில் செய்தி வந்துருச்சு, இஸ்ரேல் போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் வரவேற்க காத்திருக்கு இந்த கப்பல் அப்படின்னு. அப்போ அது எல்லாருக்கும் ஒரு பதட்டம். அப்போ அதில் அவங்க ஒவ்வொருத்தரும் பேசி விட்டு அங்கேருந்து கிளம்பிய கணம் வந்து ரொம்ப கனத்த விஷயமாக இருந்தது. அதே போல் அந்த கப்பல் கிளம்பி 4-5 மணி நேரத்துக்குள்ளே சர்வதேச நீர்களுக்குள் அந்த கப்பல் சென்றவுடன் இஸ்ரேலினுடைய 2-3 போர்க்கப்பல்கள் அதை சுற்ற தொடங்கியது. அவங்க அதுக்குள்ளே இருந்த எல்லாரையும் துன்புறுத்த தொடங்கினாங்க. தொடர் விசாரணைகளின் பேரில் அவங்கள துன்புறுத்தினாங்க. அவங்களுடைய விமானங்கள் எல்லாம் வந்து இந்த கப்பல் மேலே வட்டமிட ஆரம்பித்தது, தாழ்வாக பறக்க ஆரம்பித்தது. அப்போ இந்த செய்திகளாம் எங்களுக்கு உடனே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்றிலிருந்து எங்களுடைய பயணத்தினுடைய நிறமே மாறிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் போய் இப்போ தடைகள் வந்துருச்சு. இனி ஒருத்தர் பார்த்து சிரிக்கக்கூட முடியாத இடங்கள் வந்துருச்சு. இந்த தொடர் தாக்குதலை உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு மீடியா டீம் நாங்கள் ஊடக இதாக ஃபார்ம் பண்ணி இந்த அவங்களோட சேட்டலைட் ஃபோனில் பேசுகிறது, அவங்களோட ஃபோன் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாமே ஜாம் பண்ணிட்டாங்க இஸ்ரேலியர்கள். அப்போ அந்த கப்பல் என்ன ஆச்சுன்னே ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுடைய மொத்த தொலைத்தொடர்பும் துண்டிக்கப்பட்டாச்சு.
அப்போ அந்த கப்பல் இறுதியாக போய் சேர்ந்துடுச்சு. அந்த கப்பல் வந்து இறுதியாக லத்தாக்கியா அல் அரீஷ் அப்படின்ற துறைமுகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் எங்களுக்கு எப்படி வருதுன்னா சர்வதேச ஊடகங்கள் மூலமாலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நாங்கள் அங்கே சர்வதேச ஊடகங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம். அப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி அந்த ஈஜிப்ட் தலைநகர துறைமுக நகரமான அல் அரீஷுக்கு போனோம். அப்போ அங்கேருந்து தடைகள் தான் எங்களை தனியாக பிரித்து